பள்ளி கல்வித்துறையினுடைய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி கட்டட பொறியாளர்களுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த சங்கத்தினுடைய தலைவர் இன்ஜினியர் சரணுடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக ஒரு 5 கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த 5 கோரிக்கைகளும் குறிப்பாக உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த பில்டிங் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக இருக்கிறது மாதிரியான நமக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகள். இப்போ 187 பேர் நீண்ட நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த 187 பேருடைய பணிக்கு பாதுகாப்பான ஒரு கோரிக்கை. இப்படி ஒரு 5 கோரிக்கைகளை இன்றைக்கு பொறியாளர்கள் சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 7500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு 18,000 வகுப்பறைகள் என்று வரும்பொழுது அது வகுப்பறை, சுற்றுச்சுவர், கழிவறைகள், ஆய்வகங்கள் என்று ஒரு 18,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு, அந்த இலக்கை எட்டுவதற்கு யார் எங்களுக்கு துணையாக நிற்கப் போகிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற பொறியாளர்கள் தான். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு சிறப்பு அழைப்பாளர் என்று சொல்வதை காட்டிலும் துறை சார்ந்து நானும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு பொதுக்குழுவாக இந்த குழுவை பார்த்துக்கின்றோம். கண்டிப்பாக இன்று இரவே நான் சென்னை செல்கிறேன். அவர் வைத்திருக்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எதையெல்லாம் உடனடியாக செய்து தர முடியுமோ அதை செய்து தருகின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். அது கொள்வோம் என்று சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு இத்தனை கட்டிடங்கள் இன்றைக்கு புதுசாக நாங்கள் கட்டிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இப்படி கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அது துறை சார்ந்து ஒதுக்கப்படுகின்ற நிதியாக இருந்தாலும் சரி, அல்லது CSR ஆக்டிவிட்டி மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 380 கோடி ரூபாயை நாங்கள் இன்றைக்கு பெற்று அதில் கிட்டத்தட்ட 1962 வகையான வேலைகள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை போன்ற இன்ஜினியர்ஸ் தான். இவங்க இல்லை என்று சொன்னாங்கன்னா இன்றைக்கு ஒரு வகுப்பறை கிடையாது, ஒரு கழிவறை கிடையாது, ஒரு சுற்றுச்சுவர் கிடையாது. ஆக அந்த வகுப்பறையை கட்டி தருகின்ற ஒரு பள்ளி கட்டிடம் என்பதை முழுமைப்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்களை போன்ற பொறியாளர்கள் தான். அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற விதமாக அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கும், சம்டைம்ஸ் அதில் நம்முடைய PW மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசி எதை நாம் பிரித்து கொள்ளலாம் என்ற வகையில், ஏன்னா வேலை கொஞ்சம் வேகமாக நடக்கணும் என்பதற்காக தான். அதுக்காக வேலை வேகமாக நடக்கலன்னு சொல்லனாலும் வேகம் நடந்துகிட்டு இருக்குது என்று சொன்னாலும் எங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு டீம் வரும்பொழுது இன்னும் கூடுதலாக அது வேகம் எடுக்கும் இந்த வகையில். ஏன்னா இன்றைக்கி கட்டிடங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இன்றைக்கி எங்களுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட் ஸ்கூல் கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்வேன். நான் கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அரசு பள்ளியை நோக்கி மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இவருடைய கோரிக்கையுடைய தன்மையை உணர்ந்து அதை எது செய்தவங்க அதை நாங்கள் செய்து தரோம். இப்போ இவங்களுக்கு தேவையான நிதியை கொடுத்திருந்தாலும் அந்த சமஸ்கிருத செக்ஷனால இருந்து அவங்க நிதி நம்ம வழங்கணும். இன்னைக்கு சிஎம் பிஎம் பார்த்துருக்காரு. இது ஏதோ பாசிட்டிவான பதில் நம்ம கிடைச்சிருந்தாங்க. இன்னும் அவங்க என்ன முதலமைச்சர் இன்னைக்கு நம்முடைய இந்திய பிரதமரை பார்த்துருக்காங்க. பொதுவாக 15 நிமிடம் ஒதுக்கக்கூடியது இன்னைக்கு 45 நிமிஷம் ஒதுக்கி அவர் பேசியிருக்காரு. 3 விதமான முக்கிய பிரச்சனைகள் நம் தமிழ்நாட்டிற்கான பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவர்கள் 32,298 பேருக்கு நம்ம சம்பளம் வழங்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இதில் ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள், மற்ற பணியாளர்களும் இருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கின்றது. ஏதோ தனிப்பட்டது மட்டுமல்ல, ஏன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை கல்வி அறிவின் மூலமாக இன்னைக்கு அதை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆயிடுமோ என்கின்ற விதத்தில் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த அழுத்தத்தை வழங்கியிருக்கின்றார். இன்னும் அவங்க சைட்லேருந்து, ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் துறை சார்ந்து மாதம் ஒரு நாங்கள் போய் பார்த்துறோம். துறையினுடைய அமைச்சராக நான் 2 முறை நேரடியாக போய் அந்த துறையினுடைய அமைச்சரை நாங்கள் போய் நேராக பார்த்து வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்றதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆக நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் காக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு இன்னும் காலம் தாமதிக்காமல் வேறு காரணங்களை சொல்லாமல் அந்த நிதியை ஒதுக்க வேண்டும். அப்படி நிதி ஒதுக்கீடு செய்யும் போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, இவரை போன்றவர்களெல்லாம் நாம்
பாதுகாக்கின்ற பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். ஆனா இப்ப ஏற்கனவே இந்த மகாவிஷ்ணு பேச்சாளர் மகாவிஷ்ணு விஷயத்துல ஏற்கனவே ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இப்ப பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து கண்ணப்பன் வந்து திருப்பி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காரு. இதுல என்னென்ன புதிய விஷயம் என்ன அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காரு? என்ன அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காரு? பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் புதுசா ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவார் சொல்லியிருந்தீங்க. அவர் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாரா? அந்த அறிக்கையில என்ன புதிய விஷயம்? நீங்க SOS நீங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நீங்க கேக்குறீங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நாம் வழங்கிட்டோம். எங்களுடைய துறை சார்ந்து ஒரு பள்ளிக்கூடம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அது யார் உள்ள வரலாம், யார் உள்ள வரக்கூடாது, வேற என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறது முதற்கொண்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம். அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அது வந்தபோது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியப்படுத்துவாங்க. நாங்கள் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய COs முதற்கொண்டு அந்த மீட்டிங்ல அதை கண்டிப்பாக நாங்கள் சொல்லும்பொழுது நீங்களும் அதை தெரிந்து கொள்வீங்க. செந்தில் பாலாஜி வெளியில வந்திருக்காரு, அது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எழுச்சி ஏற்படுத்தும்? கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் 471 நாள் ஒரு மனிதன் உள்ளே நீதிமன்றமே அதை கண்டிச்சிருக்கு. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அதை மன்னிப்பே கேட்டிருக்கு. நீதிமன்றத்தில் காலம் தாமதம் படுத்துறதுக்கு எங்களை மன்னிச்சுக்கும் கூட அவங்க சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களும் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் சொல்கின்ற நிலைப்பாடு தான், ஒரு தனிப்பட்ட மனிதன் கொங்கு பகுதியில் வந்து ஒரு இயக்கத்தை வலுப்படுத்தி விடுவார் என்ற வகையில் இது போன்ற ஒரு காரியத்தை இனி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு மிகப்பெரிய தீர்ப்பு. கண்டிப்பா கலந்துக்குவாரு. அமைச்சராங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் முடிவு செய்யும்.